லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய் மேகலா, இங்க வாயேன். யாரு வரான்னு பாரு. இங்க பாரு, கையில கட்டுக்கட்டா பணம் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாரு. நீ என்ன பண்ற? போய் பெரிய சூட் கேஸா எடுத்துட்டு வா. பணத்தெல்லாம் அடுக்கி வைக்கணும்ல. இந்த நேரம் பார்த்து இந்த கேஷ் கவுண்ட் பண்ற மிஷின் பேங்க்ல இருக்கும்ல, அது வேற நம்ம கிட்ட இல்லாம போயிடுச்சு. கையில என்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ? என்ன பாக்குறீங்க? என்னமோ போகும்போது அவ்வளவு தெனாவட்டா பேசிட்டு போனீங்க. நான் கூட நீங்க திரும்பி வரும்போது வாசல்ல இருந்தே பணத்தை விசிறி அடிப்பீங்கன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம பணத்தை வாங்கிட்டு எல்லாரும் வெளியே போங்கடான்னு சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். என்னாச்சு? சத்தத்தையே காணோம். எங்க உங்க புருஷன்? ஆள் இருக்காரா இல்ல எஸ்கேப்பா? டேய் ராஜா, இப்படி எல்லாம் பேசாதடா. நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தா நான் ஏன் தேவையில்லாம பேச போறேன்? அப்பா ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாருடா. இந்த விஷயத்துல அவரை நீதாண்டா காப்பாத்தணும். அவராவது பிரச்சனையில மாற்றதாவது என்ன? காசு இல்லைன்னு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட இப்படி டிராமா பண்ண சொன்னாரா? இல்லப்பா, மார்க் உண்மையாலுமே ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாப்பா. பிரச்சனைன்னு மட்டும் சொன்னா எப்படி? என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். நீங்க 4 பேரும் பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணீங்கல்ல. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டா அதுக்கு பேரு டார்ச்சரா? அவன் ஒரு கட்டத்துக்கு மேல அவனால அதை தாங்க முடியாம உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக தப்பான வேலையை பண்ணிட்டான். அப்பா என்ன பண்ணாரு? என்னாச்சு? ஏதாவது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா. அவன் வேலை செஞ்ச இடத்துல அந்த ஓனரோட பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுச்சு. அதில் அடிபட்ட ஆள் செத்து போயிட்டான். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக அந்த பழியை ஏத்துக்கிட்டான். ஓ, அந்த பணம் வரும்னு தான் எங்க கிட்ட அவ்வளவு திமிரு காட்டினாரா? பாத்தீங்களா, யாருக்கும் தெரியாம எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்காரு. யாரோ பண்ண தப்புக்கு இவரு பணத்தை வாங்கிக்கிட்டு ஆள் மாறாட்டம் பண்ணிருக்காரு. அங்கிள், இப்ப அப்பா எங்க இருக்காரு? இப்ப அவன் ஜெயில இருக்கான். ஜெயிலியா? என்ன அங்கிள் சொல்றீங்க? ஜெயிலியா இருக்காரு? ஆமாப்பா, அந்த பழி ஏத்துக்கிட்டு போயிட்டான். சரி, ஒத்துக்கிட்டு போயிட்டாருன்னே வச்சுக்குவோம். அந்த பணம் எங்க? டேய் ராஜா, உனக்கு பணமாடா முக்கியம். அவரை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு பாருடா. என்னமோ வேற யாரோ அவரை கோத்து விட்டு உள்ள தூக்கி போட்ட மாதிரி சொல்றீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரே தானே இந்த வேலையை பார்த்திருக்காரு. அங்கிள், ஆனதா ஆயிடுச்சு. அந்த பணத்தை வாங்கி கொடுங்க. நான் பாட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கேன். அந்த ஓனரு பணம் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டான்ப்பா. உங்க அப்பா இவ்ளோ பெரிய பிரச்சனையில இருக்காருன்னு சொல்ற, நீங்க எல்லாரும் சிரிக்கிறீங்களேடா. வேற என்ன பண்ண சொல்றீங்க? கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினாரு. நக்கலு, நையாண்டி, கிண்டலு, கேலி. அப்பப்பா, இதுல அப்பப்ப பிலாசபி கொடுமை வேற. வட்டிக்கு பணம் விடுறது தப்புன்னு சொன்னாருல்ல, இப்ப இந்த ஆளு மட்டும் என்ன பண்ணி வச்சிருக்காரு? இவரு குறுக்கோடியில போய் பெருசா அடிக்கணும்னு பாத்துருக்காரு. அதான் ஆண்டவன் அவருக்கு பெருசா ஆப்படிச்சிட்டான். எப்படியாவது எங்க பணத்தை கொடுத்துட்டு எங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுடணும். நாங்களாம் எங்கேயாவது போயிடணும். அதானே அவருடைய ஆசை. அதுக்குதான் இன்னைக்கு அவருக்கு இந்த நிலைமை. எங்களை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு அவர் நினைச்சதுனாலதான் கடவுளே அவரை உள்ள அனுப்பிட்டாரு. ஏய் ரவி ரவி, ஏய் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு இதுவாடா நேரம்? ஏய் ராஜா ராஜா, ஏய் பாரு டேய், அநியாயமா உங்க அப்பாவை தூக்கி உள்ள வச்சுட்டானுங்கடா. அந்த ஓனர் பணம் கொடுக்காம ஏமாத்திட்டான்டா.
ஏய் ரவி 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 டேய் அவன் உள்ள இருக்கான்டா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்டா, பாவம்டா டேய். அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும்டா. அங்கிள் புரிஞ்சுதுங்க அங்கிள். எங்களை எல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணணும் தானே அவர் இந்த வேலையை செஞ்சாரு. நான் எதுக்கு அவருக்கு செய்யணும்? என்னெல்லாம் அந்த ஆளுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. எதையுமே எதிர்பார்க்காதீங்க. டேய் ரவி ரவி ப்ளீஸ்டா, அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடா. அவன் உங்களுக்காக தானடா உள்ள போனான். சீதா என்னம்மா இவனுங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டானுங்க? மேகலா, நீயாவது உனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. நல்லா இருக்கே கதை. என் புருஷனை பத்தி கேவலமா பேசிட்டு வீட்டை கோடு போட்டு 2ஆ பிரிச்சு வச்சுட்டு இன்னைக்கு வந்து எப்படி நின்னா நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களாலலாம் கோர்ட்டு கேஸ்னு வர முடியாது. உமா, நீயாவது உங்க அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது பண்ண சொல்லுமா. ஓ, இப்பதான் எங்க அப்பா உங்க கண்ணுக்கு தெரியறாரா? என்ன உங்க அப்பா புள்ள வளர்த்திருக்காருன்னு சொன்னாரு? அதையெல்லாம் மன்னிச்சு விட்டுற சொல்லுமா. நீ சொன்ன உங்க அப்பா செய்வாரு. நான் ஏன் சொல்லணும்? உங்க புருஷன் பெரிய ஆள் மாறாட்டம் பண்ணிருக்காரு. சட்டப்படி இது பெரிய கிரைம். என்னாலலாம் எதுவும் செய்ய முடியாது. ரவி, நீயாவது எடுத்து சொல்லுடா ப்ளீஸ்டா. அப்பா ஜெயில இருக்காருடா. மா, இவ்வளவு பெரிய வேலை பண்ணும்போது கொஞ்சமாச்சு யோசிச்சிருக்கலாம்ல. இப்போ நான் எதுவுமே பண்ண முடியாதுமா. அவ்வளவுதான், இனி ஒண்ணும் பண்ண முடியாது. கதை முடிஞ்சுது. வேணும்னா 6 மாசமோ 6 வருஷமோ கழிச்சு வந்தா பாத்துக்க வேண்டியதுதான். டேய் ராஜா, உங்க அப்பா ஏதோ சொல்லிட்டாரு, நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதடா. உங்க அப்பாக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன்டா. உன் கால்ல கூட விழறேன்டா. எப்படியாவது காப்பாத்து ராஜா. ஏய் உள்ள வாடி. டேய் விஜய் உள்ள வாடா. நான் உன் கால்ல வாடா, விழறேன்டா. ஏதாவது பண்ணுடா. ரவி, டேய் ரவி, அம்மா, தயவு செஞ்சு வாடா. என்னால எதுவும் பண்ண ஏங்க. முடியாதும்மா. டேய் ரவி, உள்ள வாங்க. உமா, உமா, ரவி, ராஜா, ஐயோ, ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அவரை எப்படி காப்பாத்துவேன்? இதான் அவர் வீடாமா? இந்த வீடுதான் நினைக்கிறேன். அவர் ஆள் எப்படி? நல்ல டைப் தானே? ரொம்ப நல்ல மனுஷங்க. முதல்ல வேலை செஞ்ச இடத்துல அந்த வாட்ச் கேஸ இவர்தான் நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு. தீபாவளிக்கு கூட நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடினாரு. என்ன அவசர ஆபத்துனாலும் அவரை கூப்பிட சொல்லியிருக்காரு. அவரை பார்த்து இந்த விஷயத்த சொன்னா போதும், நல்லபடியா முடிச்சு கொடுத்துருவாரு. சரிம்மா. சார், சார், வீடு உள்ள பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அவரு நம்பர் இருந்தா கால் பண்ணி கொடுங்க. இந்த ஒரு நம்பர் தான் இருக்கா? இந்த ஒரு நம்பர் தானே இருக்கு. என்னாச்சுன்னு? நாட் ரீச்சபிள்னு வருது. ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? நம்ம வேணா அவர் ஆபீஸ்ல போய் பார்க்கலாமா? அங்க போனா அவரை பார்க்க முடியுமான்னு தெரியல. எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்கேயே இருந்து பாத்துடலாம். எங்க போயிருக்காருன்னு தெரியல, எப்போ வருவாருன்னு தெரியலையேம்மா. ஹலோ சார். சார் யார் நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏசி அபிமன்யு சார் வீடு தானே? ஏசி சார் வீடு தான். நீங்க யாரு? என்ன வேணும்? நாங்க அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஒரு பிரச்சனை, அதான் சாரை பார்த்து ஒரு உதவி கேட்கலான்னு வந்தோம். சார் ஊர்ல இல்லையே. எங்க போயிருக்காரு? எப்ப வருவாரு? அவர் அமர்நாத் போயிருக்காரு. வரதுக்கு 2 வாரம் ஆகும். அவர்கிட்ட பேச முடியுமா? அவரு வருஷத்துக்கு ஒரு முறை வேண்டுதலுக்காக போவாரு. அங்க போன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
நீங்க ஒரு 10-15 நாள் கழிச்சு வந்து பாருங்க. இருமா இப்ப என்ன பண்றதுன்னு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. எப்படியாவது இவரை பார்த்துடலாம்னு நினைச்சேன். அவர் எனக்கு ஃபோன் செஞ்சாலும் செய்வாரு. நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். மார்க்கண்டேயன் ஒய்ஃப் சீதான்னு சொல்லுங்க. அவர்கிட்ட அவசரமா பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா? அவர் கால் பண்ணா கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லிடுறேம்மா. ஆ. ஒருவேளை அவர் ஃபோன் பண்ணலனா நீங்க 2 வாரம் கழிச்சு வந்து பாருங்க. இப்போ போயிட்டு வாங்கம்மா. சரிப்பா சரிப்பா. ஓகே சார். வாமா. நீ ஒன்றும் கவலைப்படாமல் போமா. நாளை காலைல போய் அபின்மணி சார் ஃபோன் பண்ணாரான்னு விசாரிக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட நடந்ததை சொல்லி பேசி பார்ப்போம். தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் இருமா. கடவுள் கைவிட மாட்டார். என்னாச்சு? அதான் கேஸ் எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பெல்லாம் சொல்லி உள்ள தூக்கி போட்டாச்சுல்ல. 6 மாசத்துக்கு உள்ளே உட்கார்ந்து கழி தின்ன வேண்டியதுதான். என்ன பண்ணாலும் யார பார்த்தாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் அந்த ஆளுக்கு தேவையா? வீட்டுல பிள்ளைங்களை என்னமோ பெரிய ஜென்ம விரோதி மாதிரி நடத்தினார்ல, அதுக்கு பலனாதான் இப்ப உள்ள உட்கார்ந்துருக்காரு. செய்யாத தப்ப ஒத்துக்கிட்டு இவர் உள்ள போவாராம். அதுக்கு இவருக்கு லட்ச லட்சமா தூக்கி கொடுப்பாங்களாம். அந்த காசை தூக்கிட்டு வந்து எங்க மூஞ்சில விசி வெளியே போடான்னு சொல்லுவாராம். நாங்களும் அப்படியே வாயை பொத்திக்கிட்டு வெளியே போயிடுவோமா. அதுக்கு தானே ஆசைப்பட்டாரு. இப்ப என்னாச்சு? இவர் என்னமோ பெரிய தியாகி மாதிரி இன்னொருத்தருக்காக உள்ள போய் களி தின்னுகிட்டு இருக்காரு. அவன் பெருசா ஒரு நாமத்தை சாத்திட்டு போயிட்டான். இன்னைக்கு காசும் போச்சு, பேரும் போச்சு, நிம்மதியும் போச்சு. போற காலத்துல மிச்சம் மீதி இருந்த வாழ்க்கையும் போயிடுச்சு. கடைசியில ஜெயிலு தான் மிச்சம். டேய் ராஜா, நீ எனக்கு உதவி பண்ணலனாலும் கூட பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி பேசி என்ன சங்கடப்படுத்தாத. இத்தனை நாளா உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை இருந்தாலும் தினமும் நான் சாமி கும்பிடும் போது நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். என்னோட வாயில இருந்து வேற வார்த்தை எதுவும் வர வச்சிடாத. ஆமா, இவங்களுக்கு சாமி வந்தா நாங்க அப்படியே எரிஞ்சு பஸ்மம் ஆயிடுவோம். இதுக்கு மேல நீங்க என்ன வார்த்தையை விட வேண்டியிருக்கு? பெத்த பிள்ளைங்களை கேட்க கூடாத அத்தனை கேள்வியையும் கேட்டு எங்களை அசிங்கப்படுத்தியாச்சு. இனிமே என்ன புதுசா சொல்ல போறீங்க? நீங்க வார்த்தையை வாரி வாரி எங்க மேல இறக்கும் போது சுகமா இருந்துச்சு. இப்ப நாங்க 2 வார்த்தையை திருப்பி கேட்டா மட்டும் கோவம் வருதா? அன்னைக்கு சவுக்கு எடுத்து பலார் பலார்னு விசிற தெரிஞ்சதுல, இன்னைக்கு என்னாச்சு? அங்க ஜெயிலுக்குள்ள வரவும் போறவெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பான். கடவுள் இருக்கான்ல, சத்தியமா சொல்றேன், கடவுள் இருக்கான். எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இனி அவரால் எங்கேயும் தப்பிக்கவே முடியாது. நீ எல்லாம் கடவுளை பத்தி பேசாதடா. நான் உங்ககிட்ட சண்டை போடுற நிலைமையில இல்ல. என்ன அமைதியா இருக்க விடுங்க. நான் உண்டா இருக்கேன்னு கூட பார்க்காம என்ன எவ்வளவு பேசி பேசி அவமானப்படுத்துனீங்க. ஒரு கோட்டை போட்டு அந்த பக்கம் உட்கார்ந்துகிட்டு நான்லாம் இருக்கனா செத்தனானு கூட தானே பார்க்காம இருந்தீங்க. அதுக்குதான் அனுபவிக்கிறீங்க. எங்க கிட்ட தோத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எவனுக்காகவோ போய் ஜெயில உட்கார்ந்துருக்காருமா. டேய் ரவி, பின்ன என்னம்மா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருந்தா இவருக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவர் பண்ணதுக்கு அவர் அனுபவிக்கட்டும், பட்டு திருந்தி வரட்டும். அப்பதான் எங்களோட அருமை அவருக்கு புரியும். அவரு தானே அன்னைக்கு பெருசா வசனம் பேசினாரு, தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிக்கணும்னு. இப்ப அனுபவிக்கிறாரு. டேய் ரவி, அந்த அல்லாஹ் ஜெயில இருந்து திரும்பி வருவான்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லடா. மா டேய், புள்ளைங்களாடா நீங்க? உங்களை எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. நாக்கு கூசுது. நீங்க ஒண்ணும் எங்களுக்கு எதுவும் செஞ்சு கிழிக்க வேண்டாம்டா. என் புருஷனை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். இப்ப சொல்ற கேட்டுக்கோடா. நீங்க எல்லாரும் வந்து என் கால்ல விழுந்து மன்னிச்சிடுன்னு சொல்லி கதறக்கூடிய நாள்
கூடி சீக்கிரம் வரும். அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா உங்க எல்லாரையும். இத்தனை நாளா அவரு கோவப்படும் போதெல்லாம் நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான்டா தெரியுது நீங்கள்லாம் எதுக்குமே உதவாத மக்கி போன குப்பைன்னு. குப்பை பயலுகளா? யோ அந்தால கோட்டு கூட்டணும் Yes, sir. வாயா. என்னங்க எங்க யோ என்ன பாத்துனுக்குற? வா சார் என் ஒய்ஃப் சார். போலாம், டைம் ஆகுது. ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் சார். சரி பேசிட்டு வா. சீதா எதுக்குங்க எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? உங்களை எழுது அதுல வர பணம் எனக்கு தேவையா? அன்னைக்கு நீங்க என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன், எப்போ உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல. என்கிட்ட சொல்லாம உங்களால எப்படிங்க இப்படி ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சது? என்ன மன்னிச்சிரு சீதா. இந்த பசங்க என்னை எவ்வளவோ அவமானப்படுத்தினாங்க, நான் தாங்கிக்கிட்டேன் சீதா. ஆனா பணத்துக்காக உன்னை அவமானப்படுத்தினதுதான் என்னால தாங்கிக்க முடியல சீதா. இந்த பாரு, உனக்கு எந்த அவமானமும் வராம இருக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த நேரத்துல இதான் தோணுச்சு. அதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண வேண்டியதாயிருச்சு. உங்களை எழுந்துட்டு கிடைக்கிற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லைங்க. இவ்வளவு வருஷமா இவங்க எல்லாரையும் எதிர்த்து நின்ன உங்களால எப்படிங்க எப்படி இப்படி ஒரு கோழைத்தனமான முடிவெடுக்க முடிஞ்சது? நீங்க ஜெயிலுக்கு போறதுனால பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமா? சாகணும்னு நினைச்சிருந்தா கூட நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க அதை பண்ணிருக்கணும். நம்ம வாழ்க்கைங்கிறது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தது தானே. ஆனா எனக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே. நானும் இதை சீதா கிட்ட சொல்லாம மறைச்சிடலான்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனா சீதாவோட பாசத்துக்கு முன்னால என்னால எதையும் மறைக்க முடியல மார்க்கு. நீ உள்ள போனதுக்கு அப்புறம் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நடந்து போச்சு மார்க்கு. டேய், பணம் கைக்கு வந்துருச்சுல்ல? அந்த ஓனர் ஒரு ஃப்ராடு, நம்மளை ஏமாத்திட்டான். உன்னை உள்ள அனுப்பி வச்சுட்டு பணத்தை தரேன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டான். டேய், அவன் பணம் தரேன்னு சொன்னதை நம்பி தானடா நான் இதெல்லாம் பண்ணேன். இல்ல மார்க்கு, அவன் நம்மளை ஏமாத்திட்டான். உங்களை பணையம் வச்சு அதுல கிடைக்கிற எதுவுமே எனக்கு தேவையில்லைங்க. அதுல வர பணத்தை வச்சு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இப்ப அடுத்து என்ன பண்றது? அந்த இன்ஸ்பெக்டரு, ஓனரு எல்லாருமே கூட்டு களவானீங்க. பணத்தையும் தரல, நீ அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணலன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னா அதை ஒத்துக்கலப்பா. அவனுங்க போனாலே துரத்தி அடிக்கிறானுங்க. சரி, அபிமன்யுவை பாத்தீங்களா? பார்க்காம இருப்போமா? அவரு வடநாடு போயிட்டாராம், வர்றதுக்கு 2 வாரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க.
அதான் இந்த கேஸை ரீஓபன் பண்றதுக்கு பெட்டிஷன் போட்டிருக்கோம். ராஜேந்திரன் ஒரு பெரிய வக்கீலா, அவர் உங்களுக்காக வாதாடி எப்படியாவது இதுல இருந்து உங்களை வெளியில கொண்டு வந்துருவாருங்க. ஆமாமா இருக்கு, உன்னை வெளியில கொண்டு வர எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். என்ன நடந்ததுன்ற உண்மையை மட்டும் கோர்ட்ல சொல்லிட்டு மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏதோ 2 நிமிஷம் பேசிட்டு வருவான்னு பார்த்தா மணிக்கணக்கா பேசிட்டு இருக்க. வாப்பா. என்னங்க, நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு எந்த ஆபத்து வரதா இருந்தாலும் அது என்ன தாண்டி தான் வரும். நிச்சயமா இந்த இடத்தை விட்டு போகும்போது நான் உங்களோட தாங்க போவேன். அது வரைக்கும் நான் இங்க இருந்து அசைய மாட்டேன். என்னங்க பாக்குறீங்க? உங்களை ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எல்லாம் நீங்க பொழைக்க மாட்டீங்கன்னு சொன்னப்போ உங்களுக்கு முன்னால நான் போய் செத்துடலான்னு நினைச்சேங்க. ஆனா நான் இப்ப அந்த சீதா இல்லைங்க. ஏன் ராம மட்டும்தான் சீதாவை வீட்டுக்கு கொண்டு வரணுமா? இந்த சீதா தன்னோட ராமனை மீட்டாம விட மாட்டாங்க. நீங்க தைரியமா இருங்க. சீதா வாயா. என்னங்க? நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. மார்க்குக்காக வாதாட போறது பெரிய வக்கீல்மா. ராஜேந்திரன் ஃபேமஸான வக்கீல். அவர் தான் ஆஜராக போறாரு. இது வரைக்கும் அவர் எடுத்த கேஸை எதையுமே ஜெயிக்காம விட்டதில்லை. கண்டிப்பா அவர் மார்க்கை வெளியில எடுத்துட்டு வருமா.